இப்ப எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் அறிக்கை செய்ய முடியாது, அறிக்கை செய்ய முடியாது. அப்ப எதங்க அறிக்கை செய்யறது? நீங்க உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி உங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, நீங்கள் உணர்ந்து ஜெபிக்கும் போது, நீங்க அனுதினமும் ரெகுலரா ஒழுங்கா டிசிப்ளினா பிரேயர் பண்ணும்போது, அல்லது ஒரு நெருக்கடி வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, திடீரென்று உங்கள் மேல் மோதுகிறது, அப்பொழுது உலகத்தின் எல்லா கதவுகளுக்கும் உங்கள் காதுகளை கண்களை எல்லாம் இருதயத்தெல்லாம் மூடிட்டு உங்கள் கதவுகளை தாளிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் உண்மையாய் அழுது கண்ணீர் வடிப்பீர்களானால், கர்த்தருடைய ரேமா HEMA ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட் லோகோஸ், பேசப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை இன்றைக்கு பேசுகிற வார்த்தையாய் நம் கையில் கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது? இதுதாங்க, இதை தான் அறிக்கை செய்யணும். இதன் மேலதான் நம்ம விசுவாசத்தை வைக்கணும். இதுதான் நமக்குரியது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது உன் தொழிலுக்குரியதாக இருக்கலாம், சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகப்படுத்துவதற்குரியதாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் காரியத்தை குறித்துதான விசாரிப்புக்குரியதாக இருக்கலாம். எண்ணற்றதை ஏராளமானவற்றை இன்றைக்கும் நான் சொல்ல முடியும். அந்த சத்தம் உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல, உன் வழிகளின் வழிகள் அல்ல. உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் என் நினைவுகளும் என் வழிகளும் எப்படிப்பட்டதா இருக்குது? ரொம்ப உயரமானதாய் மேன்மையானதை சிறப்பானதாய் இருக்கிறது. கர்த்தர் பேசுறாரு ஏசாயா புத்தகத்திலிருந்து. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள கர்த்தர். நான் ஆராதிக்கிற தேவன், இந்த தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், மரண பரியந்த நடத்துகிற தேவன்.